ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னுடைய வீடியோக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு க்ராசரி ஷாப்பிங் ஹால் தான் வீடியோ போட்டிருக்கிறேன். இது வந்து வீக்லி ஷாப்பிங் ஹால் தான் போட்டிருக்கேன். இந்த வாரம் கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு. ஃப்ரான்ஸில் வந்து இந்த வாரம் நான் போன ஷாப் பார்த்திங்கன்னா ஓஷான் ஹைப்பர் மார்ஷேக்கு போயிருந்தேன். ஸோ அதோட கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். அப்போ என்னென்ன திங்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பான் வாங்கினேன். இது 8 போட்ட சாக்லேட் பான். இது வந்து ஒன்று வாங்கினா அடுத்தது வந்து 50 விதத்தில் இருந்தது, 50% ப்ரொமோஷனில் இருந்தது ஓஷன் ஹைப்பர் மார்ஷேயில். ஸோ அது 2 பேக் எடுத்தேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லெமன் எடுத்தேன் நான். இது 5 போட்டது. நார்மலாக இப்போ ஒரு 20 சென்டிஎம் அப்படி போகுது. இது வந்து மாம்பழம் வாங்கினேன் நான். ஸோ இதுவும் அங்கே பழங்களில் வாங்கினேன் நான். இதுவும் ஓஷனில் தான் வாங்கினது. இது பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த ரஸ்க்கு வாங்கினேன்னா 96% சீரியல் இந்த ரஸ்க். ஸோ இந்த இதுவும் நான் வாங்கியிருக்கிறேன். நான் இந்த வாரம் மொத்தமாக ஷாப் பண்ண கடை பார்த்திங்கன்னா ஓஷோன் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு வாங்கினேன் நான். இது வந்து நார்மலாக ஓஷோனில் இந்த முறை வந்து கொஞ்சம் சீப்பாக போட்டிருக்குறாங்க. போனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ கொஞ்சம் லேட்டாக போயிட்டு இந்த முறை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பியர்ஸ் வாங்கியிருந்தேன் நான். அடுத்தது இது காக்கி. இது எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் காக்கி என்று சொல்லுவினோம் இங்கே. அடுத்தது பார்த்திங்கன்னா இது கத்தரிக்காய் 1 கிலோ பேக் வாங்கினேன்னா. அடுத்தது இந்த சிப்ஸ் வாங்கினேன்னா. சிப்ஸும் அப்படி தான் இருந்தது. ஒன்று வாங்கினா அடுத்தது வந்து 50%ல் இருந்தது. ஸோ நான் சிப்ஸும் வாங்கினேன்னா நல்ல ஒரு சூப்பரான இது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வெண்டிக்காய் வாங்கினேன்னா. வெண்டிக்காய் வந்து நார்மலாக வந்து 7.99 அந்த ப்ரைஸில் இருந்தது கிலோ. ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கினேன் வெண்டிக்காய்கள். நான் நார்மலாக அந்த மாதிரி கடைகளில் கொஞ்சம் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அடுத்தது நான் கச்சான் வாங்கினேன்னா. கச்சான் வந்து 5.99 அந்த ப்ரைஸில் இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. அவிச்சு பார்த்து நல்லா மாவு மாதிரி இருந்தது. ஓகே. அடுத்தது இந்த கிரேப்ஸ் வாங்கினது. ஸோ கிரேப்ஸ் ஓகே. இனி சீசன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முடிகிற சீசன்கள் கிரேப்ஸ். ஸோ கிரேப்ஸும் வாங்கினேன்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வாங்கினேன்னா. ஸோ இதான் நான் வாங்கின வாழைப்பழம். அடுத்தது 1 கிலோ உள்ள மரோக் தக்காளி வாங்கினேன்னா. 1.99. அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைக்காய் வாங்கினேன் நான். இது வந்து கிலோ 2 யூரோ 29 சென்டியம். ஸோ அந்த ப்ரைஸில் இருந்துச்சு. அப்போ வாழைக்காய் வாங்கினேன் நான். ஓகே, பொரிக்கையும் ஓகே தான் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிளிமெத்தின் வாங்கினேன்னா. இது வந்து கிலோ 2.50 3 யூரோ அந்த ப்ரைஸில் இருந்தது. ஸோ அதுவும் நான் வாங்கினேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட்டுக்கு போகிற ஃப்ரெஷ்னர் வாங்கியிருந்தேன் நான். கெனாட் பிராண்டுடைய இது. இதோடு சேர்த்து நிறைய போமாஷிகளும் ஜாபத்துகள் இதெல்லாம் வாங்கினேன் நான். அதை நான் வீடியோவில் காட்டலை. நான் அதை ஃப்ரிட்ஜில் இருக்க மறந்து போனேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் எப்படி ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத நீங்கள் கடைசியாக நான் பேஸ்கெட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றத நான் காட்டியிருக்கிறேன். அதான் வீடியோ. நான் வாங்கின காக்கி பழம் அப்படிதான். எத்தனை பேருக்கு இந்த பழம் தெரியும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்ல டேஸ்ட்டான பழம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காக்கி பழம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள்ஸ். அடுத்து ஆரஞ்சு போட்டிருக்கிறோம், கிளிமெத்தின்னு சொல்லுவாங்க. இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா பியர்ஸ். ஸோ இதை போட்டுட்டு அடுத்தது வாழைப்பழம், கிரேப்ஸ் இதெல்லாம் தான். இந்த பார்த்து நான் ஸ்டோர் பண்ணுவேன். இந்த பேஸ்கெட்டில் தான் ஓப்பனாக, ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் வைக்க மாட்டேன் பழங்கள் மோஸ்ட்லி. இங்கே எத்தனை பேர் இப்படி ஓப்பனில் ஸ்டோர் பண்ணுவீங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.